இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நாம் லூக்கா நற்செய்தியில் காணும் நல்ல சமாரியரின் உவமையை சிந்திக்கிறோம். இது ஒரு சாதாரண கதை போல தோன்றலாம், ஆனால் இதன் உள்ளடக்கம் மிக ஆழமானது, நம் வாழ்வை மாற்றக்கூடியது. ஒரு மனிதன் கொள்ளையடிக்கப்பட்டு பாதையில் உயிரிழப்பதற்கு அருகில் இருக்கிறார். அவனை முதலில் காணும் குரு தன்னை தூயவனாக வைத்துக்கொள்ள நினைத்து உதவாமல் போகிறான். அதற்கு பிறகு ஒரு லேவியனும் வருகிறான், தேவாலய பணியில் ஈடுபடுபவன். அவனும் உதவாமல் புறக்கணிக்கிறான். இறுதியாக ஒரு சமாரியர் வருகிறார், யூதர்களால் வெறுக்கப்படும் ஒருவர். ஆனால் அவர்தான் இரக்கம் காட்டுகிறார். அவனை தூக்கி கொண்டு போய் காயங்களை சுத்தம் செய்து தங்குமிடத்தில் வைத்து பணமும் செலவழிக்கிறான். அந்த செயல்தான் உண்மையான அன்பின் வெளிப்பாடு. இயேசு இந்த கதையை சொல்லி ஒரு கேள்வி எழுப்புகிறார். அந்த காயமடைந்த மனிதனுக்காக யார் அயலவராய் நடந்து கொண்டார்? அதற்கான பதில் ஒன்றே, இரக்கம் காட்டினவன்தான் உண்மையான அயலவர். இது நம்மையும் சிந்திக்க வைக்கிறது. நாம் எப்போதாவது குரு போல் தவிர்த்து ஓடியிருக்கிறோமா? அல்லது லேவியர் போல் கவலை இல்லாதவனாக நடந்திருக்கிறோமா? இல்லை சமாரியர் போல் இரக்கம் காட்டியிருக்கிறோமா? இன்றைய உலகம் உதவி வேண்டும் மனிதர்களால் நிரம்பியுள்ளது. மனித வாழ்வில் மிக பெரிய சவால் மனிதராக வாழ்வதுதான். தொட்டு தாங்கும் அன்பும் செயலுக்குள் செல்லும் இரக்கமும் குறைவாக இருக்கிறது. ஆனால் இயேசு நம்மை அழைக்கிறார் அன்பை செயலாக்குமாறு. நாம் எப்படி பரிசுத்தமாய் வாழ்கிறோம் என்ற கேள்விக்கு விடை நாம் மற்றவர்களுக்காக என்ன செய்கிறோம் என்பதில் இருக்கிறது. நாம் யாரையும் பார்த்து இவனோடு எனக்கென்ன என்று நினைக்காமல், இவன் என் அயலவன், நான் உதவ வேண்டும் என்று எண்ணும் மனது வளர வேண்டும். நம் மனம் குரங்கு போல் அங்கும் இங்கும் தாவி மன அமைதியின்றி இருப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. வலிமை மற்றும் ஆற்றலுக்கு இருப்பிடமாக இருக்கும் இதயம்தான் வெறுப்பும் பழிவாங்கும் உணர்வும் கொண்டு பிறரை காயப்படுத்த நம்மை தூண்டுகிறது. இவையெல்லாம் தவிர்த்து நல்ல சமாரியனைப் போல இரக்கமுள்ளவர்களாய் வாழவே இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். மனிதராய் பிறந்த நாம் மனிதராய் வாழ இறைவனின் அருள் வேண்டுவோம். அவரின் அடிசுவற்றில் பயணிப்போம்.